ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? மைண்ட் கிராஃப்ட் தான் ஆட போகிறோம். இதை நான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ஃப்ரெண்டு கூட ஆடுறோம். நம்ம தம்பி இதுதான் நம்ம கொம்பன் கேஎக்ஸ்ன்றக்காரர். இவர் தான் நம்ம தம்பி. கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா இங்கே பக்கத்தில் வேறு ஏதோ பாட்டு கிச்சிடி போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், மைனிங் பண்ணுறோம். அதாவது மைனிங் பண்ணிட்டு ஓகே, நம்ம 4 எடுத்தாச்சு. இப்போ நம்ம 4 வுட்டு அங்கே வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் மெயினிங் தான் முக்கியம் கைஸ். ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் இல்லைன்னா நம்மளாம் அவ்வளோதான், அடிச்சிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் வேணுமா ப்ரோ? இப்போ எங்கே ப்ரோ மாட்டிட்டீங்க ப்ரோ? ஏன் ப்ரோ வந்து அடிச்சிட்டான் ப்ரோ? ரேஸ் பண்ணாங்க. இந்த கருப்பா ஐட்டம் ஒருத்தர் ப்ரோ அடிச்சிட்டான் தான் ப்ரோ. கைஸ் நம்ம வந்து கத்தி எதனா உருவாக்கிக்கலாம். நம்மளுக்கு உட்டில் தான் செய்கிற மாதிரி இருக்கும், செஞ்சுக்கணும் மெயினாக. ஐயோ இன்னும் தேவைப்படுது கைஸ், இன்னும் தேவைப்படுது கட்டை. நம்மளுக்கு கட்டை நிறைய வேணும். உட்டு, மரக்கட்டை இது நிறைய இருந்தால் தான் கைஸ் நம்மளால் இதே பண்ண முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம போய் இதையும் செஞ்சுக்கலாம். அவளுக்கு வேறு என்ன, உட்டை வச்சுட்டு நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்காதீங்க. இங்கே பாருங்க, உட்டை தொட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். இப்போ வந்து குச்சி செய்யணும். குச்சி செஞ்சு வச்சு இப்போ வந்து ஸ்குவாடில் இது ஒன்று போதும் ப்ரோ. உங்களுக்கு ஒன்று எதோ வேணுமா ப்ரோ? மரக்கட்டையில் எடுத்துட்டு ஓகே ப்ரோ, அவரெல்லாம் மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அவர் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே போகலாம். நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும் கைஸ். இங்கே நிறைய மரம் இருக்குது கைஸ், எந்த மரத்தை தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆடு கைஸ், என் பின்னாடியே வாங்க ப்ரோ. எங்கே ப்ரோ போகிறீங்க? இங்கே வாங்க, பின்னாடியே வாங்க. இவர் வந்து என்ன, இவருக்கு எதுவும் செய்ய தெரில கைஸ், எனக்கு செய்ய தெரில. இது வேறு எதோ மைண்ட் கிராஃப்டை பற்றி எதோ வருது. சரி வந்துட்டு போகுது கைஸ், தப்பாக இருந்துக்காதீங்க. நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கணும் கைஸ். வில்லேஜ் மெயினு, வில்லேஜ் இருந்தால் தான் கைஸ். கைஸ் நம்மளுக்கு ஒட்டே கிடைக்கல, 2 பேரும் ஒட்டுக்கா போட்டு தூங்கணும் கைஸ். ஆனால் இந்த சர்வரில் ஆனால் எல்லா இதுவும் மல்டி பேர் அப்படி தான் கைஸ் இப்போ வந்து 2 பேரும் ஒட்டுக்கா போட்டு தூங்கலாம். இப்போ அவ்வளோதான், இது தூங்க மாட்டோம். ஏன்னா அது அப்படி தான் ஒரு இது கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில வேறு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சம் பக் ஆகுது ப்ரோ. பின்னாடியே வாங்கன்னு சொன்னேன்ல ப்ரோ. ஏன் ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ? நீங்கள் வாங்க, நான் பார்த்துட்டேன், வாங்க. அங்கே ஓடிட்டுருக்கீங்க மலைக்கு மேலே, வாங்க ப்ரோ. கொம்பன் ப்ரோ வாங்க. அங்கே இருக்கிறோம் ப்ரோ, வாங்க ப்ரோ. பின்னாடி பாருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ ப்ரோ ஸ்கெல்டன் பின்னாடியே இருக்கான் ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ விட்டு எடுங்க ப்ரோ. ப்ரோ அதை சொல்ல ப்ரோ, ஆடு ப்ரோ. ஏன் ப்ரோ 2 ஆடு இங்கே இருக்குது ப்ரோ. ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ, நீ அடிக்கலாம் ப்ரோ இருக்கேன் கைஸ். நம்மளுக்கு என்னன்னு தெரியல கைஸ், இது வேறு பக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாமன் வேறு நிறைய ஸ்பான் ஆகிடுச்சு வேறு. இந்த பக்கம் இருந்தால் நம்ம செத்துருவோம், அப்படியே ஓடிடலாம் தொண்டைக்கான துணிக்கானு. ஏன்னா கைஸ் நம்மளுக்கு மாம் ஸ்பான் ஆகுது. பார்ட் 1 தான் கைஸ். நான் வந்து உங்களுக்காக இப்போ வந்து உங்களுக்காக வில்லேஜை கண்டுபிடிக்கலாம் தான் இருந்தோம். இப்போ வில்லேஜை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு கைஸ். இப்போ அமைதியாக போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அவ்வளோதான் கைஸ். மாட்டிக்கிட்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம் கைஸ். தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இப்போ நான் தண்ணிக்குள்ளே மாட்டிட்டேன் வேறு தெரியாமல். தண்ணியில் வந்து இப்போ வந்து மேலே ஏறி வரணும் ப்ரோ. செத்து போயிடாதீங்க, நீங்கள் செத்துட்டா என்ன ப்ரோ, செத்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். போன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இதுவும் போகாது, இன்னும் நம்மளுக்கு இருக்குது கைஸ். நம்மளால் மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல கைஸ். என்னன்னு தெரில. அங்கே பாருங்கள் கைஸ், 2 விட்டு தான் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ் என்னை கொன்று போட்டான் எவனோ ஒருத்தன் வந்துட்டு. ஆனால் நம்மளை வந்து கீப் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன், தெரியாமல் ஆன் பண்ணிட்டேன். இன்னொன்று தப்பாக நினச்சிடாதீங்க கைஸ்.
தெரியாமல் தேவையில்லாமல் ஆன் பண்ணிட்டாங்க. கைஸ் பாருங்கள் கோல்டு ஹெல்மெட்னா போட்டிருக்காங்க ஒருத்தன். கைஸ் அவ்வளோதான் கைஸ் முடிச்சு விட்டான். திரும்பி ஏன்டா எனக்குன்னே வரீங்க அப்படின்னா மாதிரி தான் கைஸ் இருக்குது. நம்ம கொம்பன் ப்ரோ வேறு எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. ப்ரோ நம்ம இங்கே தான் இருக்காரா? இதுவும் பார்த்துட்டேன் உங்களை. அவரையும் முடிச்சு விட்டாங்க. அவரும் சொல்கிறாரு ப்ரோ நம்மளுக்கு இன்னும் எனக்கு ஒரே ஒரு இது கிடச்சா போதும் ப்ரோ, தூங்கிடுவேன் நான். ஆனால் தூங்க முடியாது ப்ரோ, நீங்களும் செய்யணும் ப்ரோ. அதான் பின்னாடியே வாங்கன்னு சொன்னவங்க. ஓடி வந்துடுங்க அப்படியே. எங்கே போனாலும் ஒவ்வொருத்தனா இவர் வேற நான் போட்டு அடிச்சு விட்றாரு அவனையே. அந்த ப்ரோ அடிச்சு வெளுத்து விட்டாங்க பாருங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சு வெளுத்து விட்றான். ஐஸ் அடுத்தா இப்போ நம்மள்கிட்ட தான் வருவான். ஐயோ ஒரே ஓட்டம். தண்ணிக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறேன் ப்ரோ. அவர் தண்ணிக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாராமா கைஸ். ஏன்னா அவரால் தாங்க முடியாமல் அடிச்சு ஓட வராங்க. தண்ணிக்குள்ளே போனால் மட்டும் நீ தப்பிச்சிட முடியுமா ப்ரோ? ஏன் ப்ரோ தண்ணியில் தான் ப்ரோ அவன் நல்லா ஸ்பான் ஆகுவானுங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறான்? சரி ப்ரோ அவனோட பேர் காட்டுது. ப்ளூ பையன் அவனா? ப்ளூ கலர் ட்ரெஸ் ப்ரோ போட்டு ப்ரோ தண்ணிக்குள்ளேயே. அவ்வளோதான் அந்த நாய் அடிச்சாச்சு கேட்டேன். அப்பப்போ கொஞ்சம் மேலே வந்து கேஸ் இது எபிசோடு 1 நான் போடுறவங்களுக்காக இந்த அப்லோட் பண்ணுறேன். அடுத்த பார்ட் 2 பார்ட் 3 கன்ஃபார்மாக ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணுறோம். ப்ரோ எண்ணெயை அடிச்சு வளர்த்து வர்றாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ தண்ணிக்குள்ளே போனால் மட்டும் அடிக்க மாட்டாங்களா ப்ரோ? கைஸ் அப்படி சாப்பாடு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வச்சிரு ப்ரோ வச்சுக்கோ. பின்னாடி துரத்துறாங்க ப்ரோ. வெளியிற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கான். அது வரைக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா வேணாம் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக போய்டும், லென்த்தாக போய்டும். அது வேறு இருக்குது. ரொம்ப அடித்து வெளுத்து விட்றானுங்க. நம்ம என்ன பண்ணலான்னா விடிகிற வரைக்கும் அமைதியாக போய் ஒரு குளிர் தோண்டி அமைதியாக அதுக்குள்ளவே படுத்துவாங்க. ப்ரோ என்னை அடிக்கிறாங்க ப்ரோ, காப்பாற்று ப்ரோ. கைஸ் இதில் வேறு குழி வேறு தோணா இதில் வேறு எதுவும் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் நான் எவ்வளவோ குழி டக்குன்னு தோண்டியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அடித்து ஓட விட்டுருவேன். கைஸ் இவனா வந்து நம்மளை அடிக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி வந்து அடிக்கிறானுங்க. இருங்க வெயிட் அண்ட் சி. அயன் ஸ்குவாடர் கொண்டு வரேன்டா. அப்போ இருக்கிறவங்க நீ கிட்டத்தலையே வாங்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ வச்சு விட்றேன்டா அவங்க 2-3 பேர்த்த. இந்த இது என்னது கையில் ஒரு சீல்டு கொண்டு வரேன்டா உங்களுக்கு. புதுசாக வில்லேஜ்லேருந்து கொண்டு வரேன்டா. ஏன் ப்ரோ நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க ப்ரோ. ப்ரோ என்னை அடிக்காது ப்ரோ. இருங்க ப்ரோ மேலே மூடிட்டேன். அவ்வளோதான் கைஸ் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கைஸ் பாருங்க நம்மளே நம்மளை இங்கே வந்து அடிச்சு விட்டானுங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டாங்கண்ணா உங்களுக்காக தான். லென்த்தாக போச்சுன்னா அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட். ப்ரோ ஏன் ப்ரோ அடிக்கிற? ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் ப்ரோ. ப்ரோ கதை பண்ணிட்டான் ப்ரோ நம்மளை. ப்ரோ என்ன ப்ரோ கைஸ் உள்ளே வந்து அடிக்கிறானுங்க கைஸ் நம்மளை. அதில் உள்ளே மறைஞ்சு போ. அவ்வளோ அடைச்சி விட்டேன் ப்ரோ. உள்ளே சாப்பிட்டோம் கைஸ். அப்படியே நம்ம ஓடலாம் வாங்க. விடியுது அப்படியே கொஞ்சம் விடியுது பாருங்கள் கைஸ். துரத்துறாம அப்படியே ஓடு கைஸ். ஓடு ப்ரோ என் பின்னாடியே வா ப்ரோ. ஏன் வரை பண்ணுறேன் ப்ரோ நானே இடியே போகுது. சரி என்ன பண்ண நான் போய் பெட்டை எடுக்கிறேன். எனக்கு பெட்டு முக்கியம், உனக்கு வேணும்னு கிளம்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம் கைஸ். விடியுது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம வில்லேஜ் வேறு தேடணும் கைஸ். இந்த கமெண்டில் ஒன்று சொல்லுங்கள் எனக்காக. இந்த பொசிஷன் எப்படி வைக்கிறதுன்னு. அந்த ப்ரோ விடியுது பாருங்க ப்ரோ சன்செட்டு சூப்பராக இருக்கா ப்ரோ. பாருங்கள் சன்செட்டு பாருங்கள். கோல்டு மாதிரி இருக்குது. கோல்டு இஸ் ப்ரோ. நம்மளுக்கு என்ன இப்படி ஆகுதுன்னு தெரில. அப்படி கைஸ் நம்மளுக்கு ஒரு மாதிரியே பக் ஆச்சு அந்த இடத்துல. எனக்கு என்னன்னு தெரில. அது இப்படி திடீர்னு வந்து பாருங்கள் இந்த மாதிரினா வருது. என்னன்னு தெரில கைஸ். இவங்க பாருங்க. இப்போ வாங்கடா எம்எல்ஏட கை வச்சுங்க. இப்போ வாங்கடா கூட்டோடு அடிச்சு பண்ணுறோம்டா. கூட்டோடு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிட்ருக்கோம் கைஸ். ப்ரோ விடிஞ்சிருச்சுன்றார் அவரும். சரி நம்ம வெளியே ப்ரோ ஒரே ஒரு விட்டு அவ்வளோதான் ப்ரோ. நான் பெட்டு செஞ்சிட்டேன் ப்ரோ நம்மளுக்கு பக் ஆகுது. என்ன
அந்த ப்ரோட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா ஆடு அந்த மட்டன் அதோட இது இருக்கும்ல கைஸ், அதை வச்சு தான் நம்ம சீப் வச்சு தானே பண்ண முடியும். அதனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வச்சு பண்ணுங்கன்னு. அவளுக்கு அவ்வளோக்கு தெரியாது கைஸ், நம்மளை மாதிரி தான். நம்மளுக்கும் ஓரளவு தான் தெரியும், அவருக்கும் ஓரளவு தான் தெரியும். இப்போ நம்மளுக்கு எப்படி அவருக்கு தெரியுதோ அதே மாதிரி தான் அவருக்கும். பெட்டு நம்ம இப்போ செஞ்சாச்சு கைஸ், பாருங்கள் பெட்டு நம்ம செஞ்சாச்சு. இப்போ வாங்கடா யாராக இருந்தாலும் அப்படின்னு நம்ம போனோம் கைஸ். ப்ரோ 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 ஏன்டா இப்படி வரேன் கிட்டத்தால? கிடச்சிருச்சு. நீ எதுக்குடா நான் அந்த இந்த செங்கல் மாதிரி இருக்க உடச்சிட்டு இருக்கேன்டா பைத்தியக்காரனை. ஃபுட்டுலேயே ஒரு கத்தி மட்டும் போதுமாம்மா கைஸ், வேறு எதுவும் அவருக்கு வேணாமாம்மா. இப்போ நம்ம வந்து இந்த வுட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோ எண்டு பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பயங்கரமாக வரும் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலுமே அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பயங்கரமாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம யூத் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல வீடியோ காட்டலான்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.